ரோத்தம்பாகில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப யூனிக்காக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. எல்லா சர்ச்லேயும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாலுமே இயேசுநாதர் இருந்தாலுமே இது வந்து வித்தியாசமான அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி சிலையை இது பிரசங்கம் பண்ணுற இடம் அதுவும் யூனிக்காக இருக்குது பாருங்கள். அவருடைய சீடர்களை வச்சு இந்த மாதிரி க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அம்மன் மரியாள் இயேசுநாதரோட தாயார். இயேசுநாதருடைய சிலையறை காட்சி. இயேசுநாதருடைய இது சீடர் நினைக்கிறேன் யோவான்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பெரிய சர்ச் கிடையாதுங்க, ரொம்ப சின்ன சர்ச் தான். ஆனால் ரொம்ப யூனிக்காகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்குது. அதுதான் கொயர் ரூம். அங்கேருந்தான் கொயர் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, பாடுவாங்க. பாருங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ப்ளே பண்ண இருக்கு. இயேசுநாதருடைய சிலுவை பயணத்தை வந்து அழகாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க தூணில். சர்ச் முடிஞ்சிச்சு, ஆனால் ஓப்பனில் வச்சுருக்காங்க டூரிஸ்ட் வந்து ப்ரே பண்ணுறதுக்காக. அவர் டியர் லேடி இன் கோபோல் செல். டியர் லேடின்றது மேரியை சொல்கிறாங்க. அதுதான் சர்ச்சோட பேர். கேத்தலிக் சர்ச் நினைக்கிறேன். அழகாக இருக்குங்க உண்மையிலே. ஆயிரத்தி 819 கட்டியிருக்காங்க. 22 அக்டோபர் 1819. ஓ மை காட், எனக்கு 200 வருஷம் பழமையான தேவாலயம். அழகாக இருக்கு. உண்மையிலே வறுத்து வச்சுட்டீங்க. இங்கே பாருங்க ஒன்று. மனசு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆல்ட்ரா அழகாக இருக்குது பாருங்க.